இந்த சிஎஸ்ஏ லெசன்ஸ் செக்மெண்ட்டில் பிஆர் அதாவது பப்ளிக் ரிலேஷன்ஸ் பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பிஆர்னா என்ன, பிஆர் கேம்பெயின்னா என்ன, பிஆர்கே தந்தை ஃபாதர்னு நம்ம யாரை சொல்கிறோம் என்ற பேசிக் டீட்டெயில்ஸை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல பிஆர்னா என்ன, வாட் இஸ் பிஆர் என்றதை தெரிஞ்சுக்கலாம். பிஆரோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா பப்ளிக் ரிலேஷன்ஸ், அதாவது மக்கள் தொடர்பு. சிம்பிளாக சொல்லணும்னா மக்கள்கிட்ட ஒரு தகவலை கொண்டு வந்து சேர்த்து மக்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றின நாலேஜை கொடுத்து இன்ஃப்ளூவன்ஸாக வைக்கிறது. மக்களுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுனா அது மாஸ் கம்யூனிகேஷன் தானே. அப்போ பிஆர்னா என்ன என்ற டவுட் வரலாம். ஒரு கிளைண்ட்டுக்காக, இந்த கிளைண்ட் ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு குரூப் ஆர் ஆர்கனைசேஷன் ஆர் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம். இந்த ஒரு கிளைண்ட் ரிலேட்டடான தகவலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதோட விட்டுடாம மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆடியன்ஸ் மக்களுக்கும் கிளைண்ட்டுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி மேனேஜ் பண்ணுறதுக்கு பேர் தான் பப்ளிக் ரிலேஷன்ஸ். ஸோ த ப்ராக்டிஸ் ஆஃப் மேனேஜிங் அண்ட் டிஸ்செமினேட்டிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் அன் இண்டிவிஜுவல் ஆர் அன் ஆர்கனைசேஷன் டு த பப்ளிக் இன் ஆர்டர் டு இன்ஃப்ளூயன்ஸ் தேர் பெர்செப்ஷன் என்றது தான் பிஆர், பப்ளிக் ரிலேஷன்ஸ். இப்போது பிஆர்னா என்ன அப்படின்ற ஒரு பேசிக் ஐடியா நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்ததாக பிஆர் கேம்பெயின்னா என்னன்னு பார்க்கலாம். எல்லா கம்யூனிகேஷன்ஸ்க்கும் ஒரு சேனல், பாதை, மீடியம் இருக்கணும். நமக்குள்ளே நடக்கிற உரையாடல் கம்யூனிகேஷனுக்கு ஃபோன், லெட்டர், இமெயில், மெசேஜிங் யூஸ் பண்ணுற மாதிரி மாஸ் கம்யூனிகேஷன் எதை யூஸ் பண்ணுது, மாஸ் மீடியாவை யூஸ் பண்ணுது. அதே மாதிரி பப்ளிக் ரிலேஷன்ஸ் பிஆர் கேம்பெயின் வழியாக இன்ஃபர்மேஷனை டிஃப்ரெண்ட் மீடியமில் டிஸ்செமினேட் பண்ணி ஷேர் பண்ணி மேனேஜ் பண்ணுது. ஸோ பப்ளிக் ரிலேஷன்ஸ் பிஆர் கேம்பெயின் வழியாக நடக்குது. பிஆர் கேம்பெயின் பற்றி டீட்டெயில்டாக எக்ஸாம்பிள்ஸோட நம்ம சேனலில் வர வீடியோஸில் பார்க்கலாம். இப்போது இந்த பேசிக்ஸ் ஆஃப் பிஆர் வீடியோவில் அடுத்ததாக ஃபாதர் ஆஃப் பிஆர்னு நம்ம யாரை சொல்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஃபீல்டில் செஞ்ச கான்ட்ரிபியூஷன்ஸ்க்காக எட்வர்ட் பெர்னேஸை தான் நம்ம ஃபாதர் ஆஃப் பிஆர், ஃபாதர் ஆஃப் பப்ளிக் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் பிஆர்னா என்ன, பிஆர் கேம்பெயின்னா என்ன, பிஆர்கே தந்தை ஃபாதர் ஆஃப் பப்ளிக் ரிலேஷன்ஸ்னு நம்ம யாரை சொல்கிறோம் என்ற எல்லா டீட்டெயில்ஸையும் பார்த்தோம். இப்போது இந்த டாப்பிக்கில் கேட்கக்கூடிய ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸை பற்றி பார்க்கலாம். The responsibilities of PR are blank. PR public relations அப்படின்னா மக்களுக்கு கிளைண்ட் பற்றின இன்ஃபர்மேஷனை சொல்லி நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது. ஸோ ஆப்ஷன் ஏ டிஸ்செமினேட் இன்ஃபர்மேஷன் டு த டார்கெட் ஆடியன்ஸ். ஆப்ஷன் பி மேனேஜ் ரிலேஷன்ஷிப் வித் த ஆடியன்ஸ் அண்ட் கிளைண்ட் அப்படிங்கிற ரெண்டுமே கரெக்டு. ஸோ ஆப்ஷன் சி போத் ஏ அண்ட் பி தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், PR is effectively managed by blank. எப்படி மாஸ் கம்யூனிகேஷன் மாஸ் மீடியா வழியாக நடக்குதோ அதே மாதிரி பப்ளிக் ரிலேஷன்ஸ் பிஆர் கேம்பெயின் வழியாக நடக்குது. ஸோ ஆப்ஷன் பி பிஆர் கேம்பெயின்ஸ் தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், blank is considered as the father of PR. பிஆர்கே தந்தை, பப்ளிக் ரிலேஷன்ஸ்கே தந்தைன்னு நம்ம யாரை சொல்கிறோன்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் பற்றி நம்ம வீடியோவில் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சரை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் பிஆரோட பேசிக்ஸை பற்றி மட்டும்தான் பார்த்தோம் அப்படிங்கிறதால நான் ரொம்ப டீட்டெயில்டான கேஸ் ஸ்டடீஸ் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எதுவும் சொல்லலை. பட் இதுக்கப்புறம் வர வீடியோஸில் பிஆர் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் ஸ்டடீஸ், எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த பேசிக்ஸ் ஆஃப் பிஆர் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். Thank you for learning with us.